6 மாத கர்ப்பிணியான மனநலம் பாதிக்கப்பட்ட 15 வயது சிறுமி. தங்கச்சியை கர்ப்பமாக்க கணவனுக்கு உடந்தையாக இருந்த காதல் மனைவி. அக்காவின் கொடூர புத்தியால் குழந்தைக்கு தாயான மனநலம் பாதிக்கப்பட்ட தங்கை. கணவன் மனைவியை போலீஸ் தட்டி தூக்கியது எப்படி? எப்பவோ வீட்டுல துருன்னு இருந்த மனநலம் பாதிக்கப்பட்ட 15 வயசு சிறுமி கொஞ்ச நாளா சோர்வாவே இருந்திருக்காங்க. பிள்ளைக்கு உடம்புதான் சரியில்லாம போச்சோன்னு சொல்லி ஹாஸ்பிட்டலுக்கு அழைச்சிட்டு போயிருக்காங்க சிறுமியோட தாய். அங்க சிறுமியை செக் பண்ண டாக்டர் சிறுமி 6 மாசம் கர்ப்பமா இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அதை கேட்டு நெஞ்சு வெடிக்கிற நிலைக்கு போன தாய் எதுவும் பேசாம வாயடைச்சு போய் நின்னு இருக்காங்க. மனநலம் பாதிக்கப்பட்ட பொண்ணுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா, அவங்களோட கணவர் எங்க வர சொல்லுங்கன்னு சொல்லியிருக்காங்க டாக்டர்கள். அப்போ என்ன சொல்றதுன்னு தெரியாம திருன்னு முழிச்ச சிறுமியோட தாய் கல்யாணம் ஆகலன்னு சொன்னா குடும்பத்தோட மானமே போயிடும்னு நினைச்சு மகளோட கணவர் ஊர்ல இருக்காரு அது இதுன்னு சொல்லி மழுப்பி இருக்காங்க. அவங்க பேச்சுல ஒருவித தடுமாற்றத்தையும் பதட்டத்தையும் பார்த்த டாக்டர்கள் இவங்க ஏதோ நம்ம கிட்ட இருந்து மறைக்கிறாங்கன்னு சொல்லி விடாம கேள்வியா கேட்டிருக்காங்க. ஒரு கட்டத்துல டாக்டர்கள் கேள்விக்கு பதில் சொல்ல முடியாம திணறின தாய், என் மகளுக்கு கல்யாணம் எல்லாம் ஆகல டாக்டர், எந்த விவரமும் தெரியாத என் மகளை யாரு சீரழிச்சதுன்னு தெரியலன்னு சொல்லி கதறி அழுதுருக்காங்க. அதை கேட்டு ஷாக்கான டாக்டர்கள் மனநலம் பாதிக்கப்பட்ட சிறுமிய யாரோ பாலியல் பலாத்காரம் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி உடனே வடமதுரை மகளிர் போலீஸ்ல புகார் தெரிவிச்சிருக்காங்க. அடுத்து அங்க வந்த போலீஸ் சிறுமியோட தாய்கிட்ட விசாரணை நடத்தியிருக்காங்க. நீங்க எங்கம்மா போயிருந்தீங்க, சிறுமி உங்க கூட தானே இருந்தாங்க, உங்களை மீறி யாரு வீட்டுக்குள்ள வந்திருப்பா அப்படின்னு நிறைய கேள்வி கேட்டிருக்காங்க போலீஸ். நான் வீட்டு வேலை செஞ்சு என் மகளை பார்த்துக்கிட்டு வர்றேன் சார், வேலைக்கு போகும்போது என் மகளை பெரிய பொண்ணோட வீட்டுல தான் விட்டுட்டு போவேன்னு சொல்லியிருக்காங்க சிறுமியோட தாய். உங்க பெரிய பொண்ணோட வீடு எங்க இருக்கு, அங்க யார் யாரெல்லாம் இருக்காங்கன்னு கேட்டிருக்காங்க போலீஸ். அங்க என்னோட பெரிய பொண்ணும் மருமகனும் தான் சார் இருக்காங்க, வேற யாரும் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. சிறுமி வேற எங்கேயும் போகல, அப்ப சிறுமியை யாரு பாலியல் பலாத்காரம் பண்ணியிருப்பான்னு சொல்லி போலீஸ் விசாரணையை தீவிரப்படுத்தி இருக்காங்க. அதுலதான் சிறுமியை சீரழிச்சது வெளியாளு யாரும் இல்ல, பெரிய பொண்ணோட கணவர் தான்னு தெரிய வந்துச்சு. தங்கச்சி மேல கணவனுக்கு ஆசை வந்ததுனால தங்கச்சிய பாலியல் வன்கொடுமை பண்றதுக்கு அக்காவும் உடந்தையா இருந்ததும் தெரிய வந்திருக்கு. திண்டுக்கல் வேடந்தூர்ல குடும்பத்தோட வாழ்ந்துட்டு இருந்த சிவரஞ்சனி அதே ஊர்ல இருக்கிற நூற்பாலையில வேலை பார்த்துட்டு இருந்திருக்காங்க. வேலைக்கு போய் மனநலம் பாதிக்கப்பட்ட தங்கச்சியையும் அம்மாவையும் பார்த்துட்டு இருந்த சிவரஞ்சனிக்கு கூட வேலை பார்க்கிற உத்தரப்பிரதேசத்தை சேர்ந்த ரவிகிரி கூட பழக்கம் ஏற்பட்டிருக்கு. இந்த பழக்கம் நாளடைவில் காதலா மாறி 2 பேரும் சில மாசத்துக்கு முன்னாடி கல்யாணமும் பண்ணிக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் நூற்பாலை வேலையை விட்ட ரவிகிரியும் சிவரஞ்சனியும் ஒன்னா சேர்ந்து பானிபூரி கடையை நடத்திட்டு வந்திருக்காங்க. அவங்களோட மனநலம் பாதிக்கப்பட்ட 15 வயசான தங்கச்சியும் இருந்திருக்காங்க. வேலையெல்லாம் முடிச்சிட்டு தினமும் போதையில வீட்டுக்கு வரும் ரவிகிரி மனைவியோட மனநலம் பாதிக்கப்பட்ட தங்கச்சிய பாலியல் வன்கொடுமை செஞ்சிட்டு இருந்திருக்கான். அதை பார்த்து கொஞ்சம் கூட கோவப்படாத சிவரஞ்சினி வலியால துடிதுடிச்ச சிறுமிய கத்தாதன்னு சொல்லி அடிச்சு துன்புறுத்தி இருக்காங்க. இந்த விஷயமெல்லாம் போலீஸ் விசாரணையில தெரிய வந்திருக்கு. அடுத்து ரவிகிரியையும் சிவரஞ்சனியையும் கைது செஞ்ச போலீஸ் 2 பேர் மேலையும் போக்சோ வழக்கு பதிவு பண்ணி சிறையில அடைச்சிட்டாங்க.